அம்மா, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேம்மா, மறுபடியும் உனக்காக வேணா நான் சொல்றேன். இந்த பொண்ணு கருப்பு சிவப்பு நெட்டை குட்டை படிச்சிருக்கா படிக்கலையா, இல்ல அந்த ஜாதி இந்த ஜாதின்னு மதம் கிதம்னு எனக்கு எந்த கண்டிஷனுமே கிடையாது. உனக்கு ஓகேனா எனக்கு ஓகேமா. வரட்டுமா? ஏய் வினய், என்னம்மா? இப்படி எல்லாம் வேண்டா வெறுப்பா பேசாதடா. உனக்கு பார்ட்னரா வரப்போறவ எப்படியெல்லாம் இருக்கணும்னு உன் மனசுலயும் ஆசை இருக்கும்ல, அத கொஞ்சம் சொல்லு. மா, எனக்கு அப்பெல்லாம் எந்த ஆசையுமே இல்லம்மா. ஒரு த்ரிஷா இல்லனா ஒரு நயன்தாரா. வினய், இப்ப யாரோ திவ்ய பாரதின்னு ஒரு பொண்ணாண்டா. உனக்கு வேணும்னா ஓகேன்னு சொல்லு, உங்க அம்மா உடனே பேசிடுவா. என்ன அப்பா பிள்ளை சேர்ந்து விளையாடுறீங்களா? எனக்கு வர கோவத்துக்கு உங்களை. ஓகே ஓகே, உனக்கு இப்ப என்னமா வேணும்? எனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு பிடிக்கும்னு சொல்லணும், அவ்வளவுதானே? அழகா, லட்சணமா, என்னை விட ஒரு 4 இன்ச்சு உயரம் கம்மியா, ஒரு அழகான தமிழ் பொண்ணு, அவ்வளவுதாம்மா. புரிஞ்சுதா? இல்ல இல்ல இல்ல, எனக்கு புரியல. நீ சொல்றத என்னால கற்பனை பண்ண முடியல. அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு உதாரணத்துக்கு யாராவது ஒரு பொண்ண சொல்ல. மா, அப்படிலாம் சொல்றது கஷ்டமா. இங்க பாருங்க, அவ என் கூட வாழ போறது கொஞ்ச நாள் தான். அவ உங்க கூட தான் கடைசி வரைக்கும் இருக்க போறா. அதனால நீ ஒண்ணு பண்ணு, நீயே உனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணா பார்த்து செலக்ட் பண்ணிக்கோ. மா, இங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா பொண்ணுங்களுமே நல்ல பொண்ணுங்க தான். கண்ணாடி மாதிரி நாம என்ன கொடுக்கறோமோ அதே தான் நமக்கும் திருப்பி கொடுப்பாங்க. பட்டுமா? பாய் பாய். பாய்டா. என்ன வாசுகி, ஏதோ யோசிக்கிற மாதிரி தெரியுது. அவன் ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிட்டு போறாமா, நீ அத போய் பெருசா யோசிச்சுட்டு இருக்க. இங்க பாருங்க, அவன் ஒண்ணு விளையாடல, நீங்க தான் டபுள் கேம் ஆடுறீங்க. அப்படியே வினய் விளையாடினாலும் அது எனக்கு புதுசு இல்ல, என் மனசுக்கு கஷ்டமாவும் இல்ல. ஆனா நீங்க விளையாட்டுத்தனமா இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வினய் கல்யாணத்துக்கு சம்மதிக்காத வரைக்கும் ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு காரணம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப அவனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். இப்பவும் நீங்க அதுக்கு மெனக்கடாம எனக்கு என்னன்னு இருக்கிறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த வீட்ல நான் ஒருத்தி தான் அத பத்தி எல்லாம் கவலைப்படணுமா? ஏய் வாசுகி, எதுக்கு நீ இவ்ளோ எமோஷனல் ஆகுற? அவன் ஜாலியா பேசுனதுனால நானும் அவன் கூட சேர்ந்து ஃபன்னுக்கு பேசினேன். இதுக்கு போய் நீ இவ்ளோ ஃபீல் பண்ற? எதுங்க ஃபன்? வினைக்கு பொண்ணு பாக்குறது உங்களுக்கு ஃபன்னா இருக்கா? நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். வினை விஷயத்துல நீங்க கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம தான் இருக்கீங்க. வினை பேசுனது எனக்கு ஒண்ணு பெருசாவே தெரியல. ஆனா என் உணர்வுகளை நீங்களும் புரிஞ்சுக்காம அத வச்சு ஃபன் பண்றீங்களே. வாசுகி, சரி, நான் தெரியாம பேசிட்டேன். சாரி, மன்னிச்சிரு. இனிமே நான் எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்ககிட்ட சேர்ந்து வினைக்கு பொண்ணு தேட போறேன். ஓகேவா? ஹேய், ஓகேவா? சரி, நான் அப்ப கிளம்புறேன். May I come in, doctor? Yeah, please come in. Good morning, sir. Good morning, ma. என்ன மித்ரா, ஏதோ கேட்கணும்னு வந்துட்டு தயங்கி நிக்கிற? சும்மா கேளு. அது ஒண்ணும் இல்ல டாக்டர். எனக்கு டெய்லியும் 2 ஷிஃப்ட் வேலை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். என்ன நீ? சில பேர் சிங்கிள் ஷிஃப்ட் வேலை பார்க்கறதுக்கே கஷ்டப்படுறாங்க. நீ என்னடானா டபுள் ஷிஃப்ட் கேக்குற? இல்ல டாக்டர், தினமும் வேலை முடிஞ்சதும் ஹாஸ்டல்ல போய் சும்மா இருக்கிறது ஒரு மாதிரி போர் அடிக்குது. அதான் இங்க இருந்து ஏதாவது வேலை பார்த்தா டைம் போறது தெரியாம இருப்பேன். நீ ஏதாவது கோர்ஸ் பண்ணலாமே, பெயிண்டிங், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுன்னு. வேற என்ன ஹாபி இருக்கோ அதுக்கு கிளாஸ் போ. உனக்கு டைம் பாஸ் ஆன மாதிரியும் இருக்கும், ஒரு விஷயத்தை கத்துக்கிட்ட திருப்தியும் இருக்கும். இல்ல டாக்டர், எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறது தான் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி கிளாஸ்க்கு போனா
செலவுதான் ஆகும். இங்க வேலை பார்த்தா சம்பளம் கிடைக்கும், சேவிங்ஸ்ல போட்டு வச்சுக்கலாம். ஓ, சேவிங்ஸ்ல போட்டு வச்சு நாளைக்கு புகுந்த வீட்டுல கொண்டு போய் கொடுக்க போறியா? நான் சென்னைக்கு வந்ததே கழுத்தை நெரிக்கிற ஒரு கடனை அடைக்குதான்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க இப்படி கேட்க மாட்டீங்க டாக்டர். ம்? என்ன மித்ரா, புகுந்த வீடுன்னு சொன்னதுமே கற்பனை உலகத்துக்கு போயிட்டியா? அப்படியெல்லாம் இல்ல டாக்டர். ஃபியூச்சர்லயும் இப்படியே இருப்பேனான்னு சொல்ல முடியாதுல்ல. அப்ப யார்கிட்டயுமே போய் நிக்காம இருக்கணும்னா நல்லா இருக்கும் போதே சம்பாதிக்கணும்ல. ஓகே, உன்னோட விளக்கமெல்லாம் நல்லதா இருக்கு. ஆனா ஓவர் டைம் நிறைய பார்த்து ஹெல்த் கெடுத்துக்க போற. அதனால நீ என்ன பண்ற, தினமும் வீட்டுக்கு போய் வினையோட ஹெல்த் நார்மலா இருக்கான்னு செக் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் அனுப்புற. ஓகேவா? என்ன மித்ரா யோசிக்கிற? நீதான் அதெல்லாம் நல்லா கத்துக்கிட்டியே, அப்புறம் என்ன தயக்கம்? இல்ல டாக்டர், வினய் சார் செக் பண்றது, அவரை கவனிச்சுக்கிறது எல்லாம் டியூட்டில சேர்க்காதீங்க டாக்டர். அது நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. இங்க பாரு மித்ரா, அது வேற இது வேற. வினய டெய்லியும் ஹாஸ்பிடல்ல வச்சு செக் பண்ணணும். ஆனா அவன் இங்க வரமாட்டான். அவனை கொண்டு வரது ரொம்ப கஷ்டமா. வீட்டுக்கு நர்ஸ் அனுப்பி செக் பண்ணா அவங்களோட கோஆபரேட்டும் பண்ண மாட்டேங்கிறான். அவனை மேனேஜ் பண்ணணும்னா அது உன்னாலதாமா முடியும். நீயே போய் பண்ணிட்டு வா. ஓகே டாக்டர். ஹாஸ்பிடல் காரையே யூஸ் பண்ணிக்கோ, இல்லனா கேப்ல போயிட்டு பில்ல ரீஇம்போஸ் பண்ணிக்க. ஓகேவா? நான் இத இன்னொரு ஷிஃப்டா கன்சிடர் பண்ணிக்கிறேன். நான் இப்பவே மெயில் போட்டுறேன். ஓகேவா? ஓகே டாக்டர், தேங்க் யூ. ஓகேமா. என்ன இவரு எக்ஸ்ட்ரா டைம் வேலை வேணும்னு கேட்டா வீட்டுக்கு போய் வினய் சாரை பாத்துக்க சொல்றாரு. ஆண்டவா, நீதான் என்ன அவர்கிட்ட இருந்து காப்பாத்தணும். வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். தரை மீது காணும் யாவும் தண்ணீரில் போடும் கோலம் நிலைக்காதம்மா. யாரோடு யார் வந்தது, நாம் போகும்போது யாரோடு யார் செல்வது. வாழ்வே மாயம். யாரா இது சிவபூஜையில கரண்டி போந்த மாதிரி? என்ஜாய் பண்ண முடியல. ஸ்டூபிட்ஸ். இந்த கரண்டியா? ஹாய் மித்து. ஹாய். நீ எப்போ வந்த? என்ன திடீர்னு இந்த பக்கம்? இதோ இந்த மஃப்டில வந்த யமன் மாதிரி. இல்ல இல்ல இல்ல, அம்மன் மாதிரி இருக்கேன்னு சொல்ல வந்தேன். அதெல்லாம் கிடக்கட்டும். இது என்ன வேஷம்? நாடகம் போட போறீங்களா? நாடகம் இல்ல மித்ரா, இதுதான் நிஜம். என்னோட கதையில இதுதான் கிளைமேக்ஸ். அதான் ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கேன். சார், உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தானா? கொஞ்சம் கூட சீரியஸா இருக்க மாட்டீங்களா? இத உங்க அம்மா பார்த்தாங்கன்னா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? மித்ரா, உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த சாக போறங்கிற கவலை கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. உனக்கு ஒன்று தெரியுமா மித்ரா, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது தான் கொஞ்சம் பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. அப்புறம் அடுத்த நாள் நான் எப்பவும் போல நார்மல் ஆயிட்டேன். ஆனா நினைச்சு பார்த்தா நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே தோணும். அதான் நீ எதிர்பார்க்கிற மாதிரி இந்த மாதிரி சோக பாட்டெல்லாம் போட்டு மனசுல அப்படியே சோகத்தை நிரப்பிட்டு இருக்கேன். நான் அப்படி எதிர்பார்க்கறேன்னு சொன்னேன்னா? ஏய், இப்ப நீ தானே சீரியஸா இல்லாம விளையாட்டு பிள்ளையா இருக்கன்னு சொன்ன.
இங்க பாரு, இந்த சாக போறவனா முகத்துல தாடியை வளர்த்துக்கிட்டு சிகரெட் புடிச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு மனசு முழுக்க அப்படியே சோகமா வச்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இங்க பாரு மித்ரா, என்னால அப்படி இருக்கவே முடியாது. ஆமா, ஏன் எல்லாருமே கண்ணுல சிம்பத்தியை தேத்திக்கிட்டு என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஆமா, இந்த உலகத்துல சாகாதவன் யார் இருக்கா சொல்லு? எனக்கு டேட் தெரிஞ்சிச்சு, பாவம் உங்களுக்கு எல்லாம் டேட் தெரியல, அவ்வளவுதான். வா, தத்துவம் எல்லாம் பயங்கரமா இருக்கு சார். உண்மையிலேயே நீங்க ஒரு விளையாட்டு புள்ளையா இல்ல பக்குவமான மனுஷனான்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சார். நீங்க சரியான புரியாத புதர் தான். சரி வாங்க டெஸ்ட் எடுத்துடலாம். என்ன டெஸ்ட்? இன்னைக்கு என்ன புதுசா? டாக்டர் எனக்கு அடிஷனலா இந்த வேலையை கொடுத்திருக்காரு. உங்களுக்கு தினமும் டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் கொடுக்கணும். மித்ரா, இப்ப நீ டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் கொடுத்து என்ன வரப்போகுது? சார், உங்க உடம்ப தினமும் மானிட்டர் பண்ணாதான் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஓ, இங்க பாரு மித்ரா, நான் இப்ப இருக்கிற இந்த கண்டிஷனை பயங்கரமா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதே நான் எதிர்த்து தேவையெல்லாம் போராடணும், அதை அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த வலியை என்ஜாய் பண்ணணும், அவ்வளவுதான். அப்பதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். இங்க பாரு, எனக்கு இந்த மானிட்டர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எதுவுமே வேணாம். யூ மே கோ. நான் மாட்டிக்கிட்டோம். என்ன சார், போதும் சார், உட்காருங்க. விட்ட மாட்டிய. என்ன, ஒன்னும் ஆகாது. கைய ஒழுங்கா நீட்டுங்க. அப்போ உட்காரு. அந்த கை கொடுங்க. கை கொடுங்க சார். டின் டின். சார், பிளட் பிரஷர் நார்மலா இருக்கா? நீங்க நார்மலா தான் சார் இருக்கீங்க. உங்க கூட இருக்கும்போது எனக்கு தான் சார் பிரஷர் ஏறுது. ஹே, அஸ்வின், சொல்லுங்க மித்ரா. இப்போ பார்த்த வரைக்கும் அக்கவுண்ட்ஸ்லாம் ஓகே தான். எகைன் செக் பண்ண நான் ஈவினிங் மறுபடியும் வருவேன். எத்தனை மணிக்கு வருவீங்க? வரேன் ஒரு 4:30. வாங்க, நான் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஓகே ஓகே. சிஸ்டர், சரி ஓகே. மித்ரா இங்க வந்தாங்களா? இல்லங்க, அவ அவளோட கேபின்ல தான் இருப்பா. அங்கேயும் போய் பார்த்துட்டேன், காணோம். அதான் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். ஆமா, நீங்க எதுக்கு மித்ராவை தேடுறீங்க? இல்ல, ஈவினிங் பார்மசிக்கு வர்றதா சொன்னாங்க. இன்னும் வரலன்னு சொல்லி தான் தேடி வந்தேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் சிஸ்டர், மித்ரா மொபைல் நம்பர் கிடைக்குமா? ஓகே, பரவாயில்ல. நீங்களும் உங்க செல்போன்ல இருந்து அவங்க வருவாங்களா மாட்டாங்களான்னு கேட்டு சொல்றீங்களா ப்ளீஸ்? தோ அவளே வந்துட்டா. நீங்களே அவகிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. என்ன தீபா? ஏய் மித்ரா, சார் உன்னை பார்க்காம தவிச்சு போயிருக்காரு. என்னன்னு கேளு. என்ன அஸ்வின், என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, 4:30க்கு வரேன்னு சொன்னீங்களே, அதான் உங்களை காணோமேன்னு சிஸ்டர்ட்ட கேட்டேன். இல்ல சிஸ்டர்? ஓ சாரி அஸ்வின், எனக்கு இன்னும் வேலை முடியல. ஓ,
என்னால இன்னைக்கு வர முடியுமான்னு தெரியல. ஓகேங்க, நீங்க எப்ப வேணாலும் வாங்க. ம். அப்புறம் உங்க மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆ, எதுக்கு? இல்ல, உங்க நம்பர் இருந்தா நீங்க எப்போ வருவீங்கன்னு நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருவேன். இப்படி யார்கிட்டயும் உங்களை பத்தி கேட்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. அதான். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சொல்லுங்க. 99 தேங்க்ஸுங்க. ம். வரேன். மூஞ்சி பாரு. ம். அப்படியே அதையும் நோட் பண்ணிரு. அஸ்வின், இங்க பார்த்து நோட் பண்ணுங்க. சரி. மித்ரா, நாளைக்கு சர்ஜரிலாம் ஷெட்யூல் பண்ணியாச்சு. இந்த ஃபைல இன்னைக்கு சிஸ்டம்ல அப்டேட் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. ஏன் இங்கே கொண்டு வந்தீங்க? ஏன் டேபிள்லயே வச்சிருக்கலாம்ல. சரி, கொடுங்க. நீங்க அப்டேட் பண்ணிட்டு இத வார்டுக்கு கொடுத்து விட்டுருங்க. ஈவினிங் கொஞ்சம் ப்ரொசீஜர் இருக்கு. ஓகே. ம். சார் ஸ்டெத்தஸ்கோப்பை கொடுங்க சார். கொடுங்க. என்ன நம்ம மித்து இங்க உட்காந்துருக்கு? இதோ வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க கேன்சருக்கு மருந்து கிடைக்குமா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். உங்க வேலையெல்லாம் நீங்க பாருங்க. மித்ரா மேடம், நீங்க சொல்லுங்க, இங்க கேன்சருக்கு மருந்து கிடைக்குமா? கேன்சருக்கு இல்ல சார், ஆனா பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்கு. வேணுமா? அப்போ நீ என்ன மூளை வளர்ச்சி இல்லாதவன் சொல்ல வரியா? ஐயோ, கத்தாதீங்க. அப்போ நீ என்ன மூளை வளர்ச்சி இல்லாதவன் சொல்ல வரியா? நான் அப்படியெல்லாம் சொல்லலையே. அதுக்கு மருந்து இருக்குன்னு தான் சொன்னேன். ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க ஓபி அடிக்கிறேன்னு அப்போ நீங்க அனுப்பிச்சிட்டாரா? அதெல்லாம் இல்ல. ஃப்ரீயா இருக்கிறப்போ கொஞ்சம் இங்க வந்து அக்கவுண்ட்ஸ்லாம் செக் பண்ண சொன்னாரு. அதான், நல்ல ஒரு ஆள் கிடைச்சா போதுமே, அவங்க கிட்ட எல்லா வேலையும் வாங்க வேண்டியது. ஆமா, நீ இதெல்லாம் கேட்கவே மாட்டே, என்கிட்ட மட்டும் வானத்துக்கு பூமி குதிக்கிற. ஹலோ, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. டாக்டர் ஒரு ஹெல்ப்பா தான் கேட்டாரு. ஆமா, அப்படிதான் கேட்பாங்க. அதான ட்ரிக்கு. சார், நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க அத முதல்ல சொல்லுங்க. ஹே, நான் டெஸ்டுக்கு வந்தேன். ஆ, இன்னைக்கு நான் உங்களுக்கு டெஸ்ட் எடுக்கிறதா? டாக்டர் எதுவும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. அந்த டெஸ்ட்லாம் இல்ல, நீ வந்து ரெகுலரா டெய்லி எடுப்பியே அந்த டெஸ்ட் தான். ஓ, அதுவா?
அதுக்கே நீங்க இங்க வந்தீங்க. நானே வந்திருப்பேன்ல ஈவினிங். சும்மா உனக்கே அலைச்சல் தான் நானே வந்தேன். கதை. நிஜமா தான் சொல்றேன். சரி சரி, எனக்கு டைம் ஆகுது, நீ வா நம்ம போலாம்.